ஓகே மேம், இப்போ நீங்க வந்து ரீசெண்டா ஹிமாலயாஸ் போயிட்டு வந்திருந்தீங்களா, அந்த 9 டேஸ் ட்ரிப் எப்படி மேம் இருந்துச்சு? ஐயோ, அது வந்து நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை. நான் மகாசிவராத்திரிக்காக தான் போயிருந்தேன். ஒரு 9 டேஸ் 12 பேர். அது ரேர் இந்தியா டூர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப காண்டா இருக்கு, எல்லாரும் கடுப்பேத்துறாங்கன்னா வரைய ஆரம்பிச்சிருவேன். ஓகே, அந்த வெறியெல்லாம் காமிச்சிருவீங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 3000 to 4000 feet height of mountain you have to climb. ஹிமாலயாஸோட தான். ஸோ நீங்க சுவாமி டெம்பிள்னு அது வந்து எப்படின்னா முருகரோட எலும்பும் அவரோட சதையும் இருக்காங்க இப்போவுமே. அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இட்ஸ் பீன் ப்ரூவ். பாதாள் புவனேஸ்வர் டெம்பிள்னு போனோம். அது வந்து எப்படின்னா ஒரு பாம்போட வாய்க்குள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். லைம் ஸ்டோன்ல பண்ணப்பட்ட ஒரு டெம்பிள். நீங்க வந்து பாதாளத்துக்குள்ள போறீங்க. ஸோ அவங்களோட லாஜிக் எப்படின்னா நீங்க பாதாள உலகத்துக்குள்ள போறீங்க. அடுத்து 9 நாள் முடிச்சு ரிட்டர்ன் வரோம்ல, அதே ரோடு நாங்கள் கிராஸ் பண்றோம். அப்போ எங்க பார்வை மேல இல்லை, கீழே. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குப்பைமேடு. குப்பைமேடுக்கு மேல சும்மா பறவைங்க பறந்துட்டு இருக்கு. தட் இஸ் லைஃப்னு எனக்கு தோணுச்சு. நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரிணி திருமுருகன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆங்கர் மகாலட்சுமி வீட்டில் தான் இருக்கோம். எஸ், இவங்க வந்துட்டு ஒரு ஆங்கராக நம்மளுக்கு தெரியும், ஒரு அட்வொகேட்டாக தெரியும். ஆனால் இவங்க வீட்டில் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வச்சுருக்காங்க. ஒரு கலை ஆர்வம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு இந்த ட்ராயிங் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அது நம்ம வாங்குவோம். இவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாமே இவங்களா இண்டிபெண்ட்டாக சம்பாரித்து வாங்கின விஷயங்கள் தான். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். ஹாய் ஹரிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? I'm good, I'm good. காஸ்டியூம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு எப்பவுமே நம்ம ஆங்கரிங்லாம் பண்ணுறதுனால அந்த ஃப்ரேமுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படி பார்த்து தானே வாங்குவோம். ஸோ வாங்கும்போதே கொஞ்சம் நல்ல சட்டில் கலர்ஸ் இருந்தது. இருந்தாலும் இல்லை, இதுதான் ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கும் பளிச்சுன்னு இருக்கு மேம். இங்கேருந்து நேரில் லைவாக பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கு. அப்போ கேமராவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தேங்க்யூ. அட்வொகேட்டாக உங்கள் லைஃப் எப்படி மேம் போயிட்டுருக்கு? செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. அட்வொகேட் ப்ரொஃபஷன் க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுதான் என் ப்ரொஃபஷன். ஏன்னா டிவியில் இருக்கிறது வந்து என்னோட பேஷன். ஸோ ப்ரொஃபஷனுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் இருக்குது. ரொம்ப சின்சியராக கரெக்டாக என் வேலையை பார்க்குறேன். வேலையை முடிச்ச பிறகு டிவிக்கு வரேன். மேம், எப்படி மேம் ரெண்டுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறீங்க? அதான் சொல்லுவாங்களே, கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஒர்க்குமே. அதனால எனக்கு சத்தியமாக இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பேர்டனாக இருந்ததே இல்லை. அந்த டைம் அட்வொகேட்டாக இருக்கும்போது டிவியை பற்றி யோசிக்கவே மாட்டேன். வெயில், ஏன்னா அட்வொகேட்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கணும், எல்லாம் இருக்கும். ஐயோ என் ஸ்கின்னு நான் அதை மெயின்டைன் அப்படிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன். இறங்கி என் வேலையை பார்ப்பேன். முடிஞ்சதா டிவிக்குன்னு வரப்போ மூஞ்சி ரொம்ப கேவலமாக இருக்குது, இல்லை நமக்கு டேன் ஆகிடுச்சா உடனே பேக் ஏதோ போடு, சரியா ரெடியா கோ டேர். இந்தக்கும் அதுக்கும் லிங்கே பண்ணிக்காமல் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி மேம் நியூஸ் இருக்கு மேம் வாசிக்கணும்னு சொன்னால் கூட கிளம்பி போயிடுவீங்க. இப்போ வரைக்கும் என் பை காட்ஸ் கிரேஸ் சேனலுக்குமே தெரியும் என்ன. அதனால அவங்க வந்து கோர்ட் இருக்க டைம் என்ன தொந்தரவு பண்ணது. ஓகே, கோர்ட்டுக்கு எந்த டைமிங் மேம்? மார்னிங். இட்ஸ் லைக் 10:30 to 4:30 எங்களுக்கு கோர்ட் இருக்கும். ஸோ நான் பை 9 o'clock நான் என்னோட ஆஃபீஸ் போயிட்டேன்னு என்னோட ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு 4:35க்கு என்னால் வைண்ட் அப் பண்ணிட முடியும். அங்கே மேம் நியூஸ் ரீடிங்க்கு ஐ கோ பை நைட், ஈவினிங் அந்த மாதிரி பண்ணுவேன். ஓகே, அங்கே ஒரு 3 to 4 எஸ் எஸ். அப்புறம் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகிடும் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு. ஆமாம். அப்புறம் மார்னிங் ஒரு 7 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் வரைக்கும் அப்புறம் திரும்ப கிளம்பி அங்கே போகும். அது கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி டைமே இல்லாமல் மாதிரி பேக்டாக என்னோட லைஃப் போகும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து அப்படி ஓடிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் நல்லா புரியுது மேம். நான் ஏன்னா நம்மள பிஸியாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் என் பாயிண்ட். அதனால என் ஸ்டைல் ஆஃப் லிவிங் அது ரொம்ப பெட்டர் மேம். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு சும்மா இருந்தோம்னா தான் அது இது யோசிக்க தோணும். ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சும்மா இருந்தோம்னா அது இது யோசிச்சுட்டே இருப்போம், டிஸ்டர்ப் ஆகும், மற்றவங்களையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வேலை இருந்துச்சு நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, லைஃப் அப்படியே அப்படிதான் போகிறேன். ஸோ எனக்கு வந்து ப்ரொஃபஷனில் தான் கான்சன்ட்ரேஷன், மற்ற எதுலையும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் அட்வொகேட்டாக வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா என்னோட ப்ரொஃபஷன்லன்னு பார்க்குறீங்க சொல்கிறீங்களா? 2004 நான் என்ரோல்டு. இது இப்போ 2024. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேஸ், அதாவது ஒரு கிளைண்ட் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன்,
அவங்களோட நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கு அவங்க காசு கொடுத்துட்றாங்க, சரி பண்ணி கொடுத்து அதை பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குறதுக்கு. ஸோ அவ்வளோ நெகட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கூட ஆகும், நமக்கு ஆகவே ஆகாது. நமக்கு வந்து அந்த பதட்டம் எல்லாமே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் இஸ் அ சேலஞ்ச். இந்த கேஸ் தான் சேலஞ்ச், இந்த கேஸ் சேலஞ்ச் இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் சில கேசஸ் வந்து க்ளோஸ் டு ஹார்ட் இருக்குது. சில கேசஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கேஸ் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சில கேஸ் ஏதாவது இருக்கா மேம், சொல்கிறீங்களா? அதாவது பேரெல்லாம் சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா ஒரு ரேப் ஒஃபென்ஸ் கேஸ் அது. அந்த கேஸில் வந்து கன்விக்ஷனே ஆயிடுச்சு அந்த ஒஃபென்ஸ்க்காக. நமக்கு எப்போவுமே புதுசில் நமக்கு ஆர்வமாக இருக்கும்ல, என்னடா இந்த கேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்டிலெல்லாம் எடுத்து படிக்கிறேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கன்சென்ட்டோடு நடந்த ஒரு விஷயம் தானே தவிர இட் வாஸ் நாட் அ ரேப்புன்றது என்னால் அதில் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் அந்த பர்சனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தண்டனை ரொம்ப அதிகம். அண்ட் அவரை வந்து என்னென்னா உடல் கூராய்வை வச்சு அவரை மேஜர்னு கன்சிடர் பண்ணி ஃபுல் ட்ரையல் நடந்தது. பட் ஆக்சுவலி பை ஏஜ்னு இருக்கும்ல, அவர் வந்து ஜூனைல் தான், 18க்குள்ளே தான் அவர். ஓகே. ஸோ அப்போனா நடந்திருக்க வேண்டிய விதமே வேறு, அந்த கேஸோட ட்ரையலே வேறு விதமாக நடந்திருக்கணும். அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து கரெக்டாக லோவர் கோர்ட்டில் செய்யப்படல. ஸோ ஹை கோர்ட்டில் வரும்போது அந்த பாயிண்ட்டை நான் சொல்லி, அண்ட் வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய அட்வொகேட்ஸ், நான் வந்து அப்போ என்ரோல் ஆகி ரொம்ப புதுசு, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் பாட்டுக்கு போய் நிற்கும் போது அந்த இந்த இது இப்படி டோன்ட் கோ டு த போர்ஷன், டெல் மீ வாட் இட் இஸ் அப்படி. ஓ அப்போ நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்றதுலாம் எனக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் நான் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து காட்டி இமீடியட்லி ஹி வாஸ் ரிலீஸ்ட். ஓகே. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு இதுதான் நம்ம படித்ததுக்கான வேல்யூ இருக்குது. இல்லைனா ஒருத்தர் வந்து உள்ளேயே இருந்திருப்பாரு, இன்னைக்கு என்னால் அவர் வெளியில் வந்திருக்காரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ எஸ் அப்படின்னு நம்ம படித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஓகே மேம், உங்கள் வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியான விஷயம்னால அது அழகாக இருக்கும். ஓகே. ஒரு பெருசாக இருக்குனால அது அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி மேம் கலெக்ட் பண்ணுறீங்க? கலெக்ட்ன்றதை விட முக்காசி நான் வரைவேன், நான் செய்வேன். இதெல்லாம் எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப காண்டாக இருக்குது, எல்லாரும் கடுப்பேற்றுறாங்கன்னா வரைய ஆரம்பிச்சிருவேன். ஓகே. அந்த வெறியெல்லாம் இல்லை, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அந்த பெயிண்டிங் அது முடிக்கிற நேரத்துக்குள்ள உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் கூட இருக்காது. அதனால நிறைய படம் இருக்குன்னா அப்போ நான் எவ்வளோ காண்டா இருப்பேன். சுற்றி இருக்கு, இன்னும் நிறைய உள்ளேயும் இருக்கு, மியூசியம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க, இன்னும் நிறைய உள்ளேயும் இருக்கு. அதனால ஸோ எடுடா பிக்சரை வர ஆரம்பி. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னோட என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு இப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, வரைகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிச்சேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக ஹிமாலயாஸ் போயிட்டு வந்திருந்தீங்களே, அந்த 9 days ட்ரிப் எப்படி மேம் இருந்துச்சு? ஐயோ அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை நம்ம எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த உலகம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் நமக்கு இவ்வளோ நாள் இது தெரியலன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் மகாசிவராத்திரிக்காக தான் போயிருந்தேன். ஒரு 9 days 12 பேர். அது ரேர் இண்டியா டூர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இருக்கிற 12 பேரில் எல்லாருமே எனக்கு புதுசு, யாரையுமே எனக்கு தெரியாது. அண்ட் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் தனியாக. ஸோ பார்ப்போம் என்னதான் வராங்க, நான் யாருன்னு தெரியல, தெரியாது, கும்பலா போவோம். அண்ட் அதுக்கு அந்த புஷ்ன்னு கொடுத்தது வந்து என் பையன் தான். அவன் சொன்னான், அம்மா சும்மா உள்ளேயே உட்காந்துட்டு இங்கே போகிறது அங்கே போகிறது இதே ஒரே விசேஷ சைக்கிள் மாதிரி ஒரே லைஃப்பை ஏன் வாழ்கிறீங்க, கொஞ்சம் மாறுங்க அப்படின்னா. ஸோ அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைக்கும்போதே ரொம்ப பயமாக தான் இருந்தது. வண்டிக்குள்ளே ஏறும்போதெல்லாம் ஐயோ ஒரு மூஞ்சியும் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாலாம் இருந்தது. பட் தென் வி ஆல் வே லைக் அ ஃபேமிலி. வேறு லெவலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். திருப்பி வர இஷ்டமே இல்லைங்க. திருப்பி வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணோன்னா ஐயோ வேண்டாம், நான் ஹிமாலயஸ்லேயே இருக்கிறேன் அப்படி இருந்துச்சு. மேம் உங்களை இவ்வளோ ஈர்த்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நீங்கள் பார்த்தீங்க? அது எப்படி சொல்கிறதுனா அவங்க எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, போகிறதே நீங்கள் வந்து ஒரு ஒன்றுத்துக்கு ஒரு அர்த்தம். இப்போ ஹரித்வார்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஸ்வர்க பூமிக்கான திறப்பு அந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க, நாங்கள் இங்கே வரோம், எங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கங்கையில் குளித்த பிறகு நம்ம அங்கேருந்து எங்களை வந்து 2 லிங்கம் மாதிரி எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதில் எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அது உங்களோட ஆத்மலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கங்கையில் டிப் பண்ணி அந்த 2 இது எடுக்கும்போது நான் எப்படி டிசைட் பண்ணேன்னா, நான் கையை விட்டு எடுக்க மாட்டேன். வாட் எவர் இஸ் கமிங் டு மீ லெட் இட் கம்னு. ஸோ அந்த மாதிரி வந்தது. நான் இப்போ எடுத்து என் பூஜை அறையில் இப்போ வரைக்கும் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அது எடுத்தப்போவே அது ஒரு ஃபீலுங்க. நம்ம வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்படியெல்லாம் இருக்குது. அந்த தண்ணி, அந்த ஸ்கை எல்லாமே வேறு வேறு மாதிரி தெரியுது. அந்த ஃபீல் அது வேறு. அது என்ன சொல்கிறது, மற்றவங்க சொல்லும்போது கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு இந்த அம்மா அப்படி தோணும். வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூ நோ இட்ஸ் ரைட். ஓகே, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது நமக்கு தான் அது தெரியும்.
ஸோ அந்த ஆத்மலிங்கம், ஸோ அந்த 9 நாளும் அதை எடுத்துக்கிட்டே தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் பயணம் செஞ்சோம். ஸோ அண்ட் இன்னொன்று நான் எப்படி சொல்லணும்னா, அந்த 12 பேர் எங்களோட இருந்தவங்களுமே சம்வேர் தே ஆர் கனெக்டட் டு அஸ்ன்னு நினைக்கிறேன். குடும்பம் மாதிரி இருந்ததுங்க. அந்த 9 டேஸும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போட்டி போகாமல் எதாவது வரணும்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக போனோம். அண்டு அவ்வளோ டிவோஷ்னலாக கார்த்திக் சுவாமி டெம்பிள்னு சொல்லி நாங்கள் போனோம். அது வந்து எப்படின்னா மலை உச்சியில். எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ்க்கு என்னால் நடக்க முடியாது. ஸோ வீட்லேயே எனக்கு எப்படி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, ரொம்ப உணர்ச்சப்படாத, முடியலன்னா நீ ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. பட் நான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியாது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிலாம். என்ன நடக்குதோ நம்ம போயிடுவோம், ஐயா சாமி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுருந்தேன். 2 படி தாங்க போயிருப்பேன். எனக்கு முடியல. எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ மேலே ஏறணும், ஐயோ வாய்ப்பே இல்லை. எத்தனை அடி மேம்? எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 3000 to 4000 feet ஹைட் ஆஃப் மவுண்டன் யூ ஹேவ் டு கிளைம். ஹிமாலயாஸோடது தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போவீங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 360 degreesல நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். உங்களால ரிஷிகேஷ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஓகே, அந்த பஞ்ச்கதர் அதுதானே மேம்? கார்த்திக் சுவாமி டெம்பிள்னு அது வந்து எப்படின்னா முருகரோட எலும்பும் அவரோட சதையும் இருக்காங்க இப்போவுமே. அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இட்ஸ் பீன் ப்ரூவ்ட். என்ன சொல்றீங்க? முருகர் the leftovers of him is there. So that has been proved. And அது ஒரு டெம்பிளா உச்சியில் இருக்கு, ஹிமாலயாஸோட உச்சியில். ஸோ அங்கே நாங்கள் போகிறோம். அண்ட் உங்களுக்கு மேலே ஏற ஏற உங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ கம்மியாக இருக்கும், எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு எதிரில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற ஒருத்தவங்க அசால்ட்டாக போனாங்க. ஒரு சின்ன பையன் பார்த்தோன்னே என்ன நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் நோ செட்பேக், பின்னாடி பார்க்கல, யாரையுமே பார்க்கல. ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் வாக்கிங். நான் போவேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாகவே எனக்கு கஷ்டமாகவும் இல்லை. அண்ட் அந்த பாயிண்டில் போய் நின்று எவ்வளோ அழகான உலகம், அந்த டெம்பரேச்சர், அந்த காற்று, குருவிய சவுண்டுங்க அங்கே அவ்வளோ அழகாக கேட்குது அந்த ஹைட்லேயே. எஸ், எனக்கு வந்து இல்லை இங்கே பறவை இருக்கா, என்னதேடா சவுண்டு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு போல இருக்கு. சத்தியமாக நான் தான் சொல்கிறேன்ல, இதை பார்க்குறதுல யாராவது ஒரு 2-3 பேர் போனால் கூட அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரும். வேற லெவல். நெக்ஸ்ட் டைம் போகும்போது சொல்லுங்க, நான் வரேன் கூட. பிளான் போட்டுருவோம் இப்போவே. ஓகே மேம், அடுத்த வரவே போகிறது கூட. ஓகே, வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேம் பார்த்தீங்க? அதுதான் கார்த்திக் 9 நாள் இல்லையா? ஸோ ஒரு நாள் ஒரு விஷயம் இருந்தது. கார்த்திக் சுவாமி டெம்பிள் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேதார்நாத் போனோம். அதுக்கப்புறம் பாதால் புவனேஸ்வர் டெம்பிள்னு போனோம். அது வந்து எப்படின்னா ஒரு பாம்போட வாய்க்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். லைம் ஸ்டோனில் பண்ணப்பட்ட ஒரு டெம்பிள். நீங்கள் வந்து பாதாளத்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ அவங்களோட லாஜிக் எப்படின்னா நீங்கள் பாதாள உலகத்துக்குள்ளே போகிறீங்க. ஓகே ஓகே. ஸோ அங்கே வந்து சிவனோட ஜடாமுடி அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் பர்க் மாதிரி அந்த ஐஸில் தண்ணியில் அப்படி இருக்கும். உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குங்க. அந்த அந்த வைப்ரேஷன்ஸு அங்கே நான் பாட்டுக்கு நான் போய் ஒரு ஓரமாக உட்காந்து மெடிடேட்லாம் பண்ணேன். நம்மளாம் இப்படி பண்ணுற ஆள் இல்லையா, நம்மளே அறியாமல் வி வில் சிட். ஓகே. அண்ட் நீங்கள் அங்கே உட்காந்திங்கன்னா அங்கே போனது நம்ம மைண்ட் கண்ட்ரோல் ஆகிடுது. அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்கள் அங்கே பேங்க் பண்ணி வச்சுக்கோங்க காலை வச்சு, உங்களுக்கு தெரியும் அடியில் என்னவோ இருக்குது அப்படின்னு. அதாவது ஒரு ஹாலோவாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இது ஒரு உலகம், இது ஒரு உலகம், அடுத்து மீதி உலகங்கள்லாம் அடியில் இருக்குது அப்படின்னு. கீழே இருக்கு. அதில் போனீங்களா? இல்லைங்க, இது நாங்கள் போனது பாதாள உலகம். அதுக்கும் அடுத்தடுத்துக்கு இருக்கும். யூ ஆர் நாட் அலவ் டு கோ இன்சைட். உங்களை எவ்வளோ தூரம் விடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் அங்கே இருக்கவங்களாம் போவாங்க. மைட் பி, நமக்கு தெரியல. அவங்க வந்து நிறைய பாத் காட்டினாங்க. இங்கேருந்து நீங்கள் இப்படி நடந்து இந்த வழியாகவே நீங்கள் போனீங்கன்னா ராமேஸ்வரம் ரீச் ஆகிடும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இங்கே ராமேஸ்வரம் எப்படி மேம்? இங்கே நான் அதுதான் சொல்கிறேன். அந்த என்ன சொல்கிறது, தி மிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு வந்து நமக்கு தெரியல. நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். மற்றவங்களாம் சொல்கிறது வந்து கேட்க தான் முடியும். அனுபவிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் போனது வந்து 9 நாள் ஒரு கோயில் ஒரு இதுக்குன்னு போனோம். அதிகமாக மெடிடேஷன் பண்ணோம். ரீசெண்டாக நான் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தேன். நீங்கள் பாபாஜி கேவில் உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சதுன்னா ரஜினிகாந்த் போயிருக்காரு, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்படி அது ஏற்கனவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு இடம், கரெக்டாக. அண்ட் நம்ம அதுக்கு நடந்து போகிறது இருக்குன்னு இல்லையா? நாங்கள் நடக்கும்போது ஒரு நாய் எங்கள் கூட வந்துச்சு, எங்களை கைட் பண்ணுச்சு. மேம் நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் புரியுது. ஒரு சிவன் கோயில் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னாவே ஒரு கூட ஒரு நாய் வந்துடுது. அது என்ன மேம் லாஜிக்? புரியல. அதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு பாத்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்துல இப்படியே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு மாதிரி குறுக்கு வழியில் ஏறினேன். ஸோ அப்போ அந்த குரூப்பில் இருக்கவங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, அவன் நீ எல்லாத்துலேயும் குறுக்கு வழியே போ அப்படின்னு. பட் எனக்கு தான் தெரியும், அப்படி ஏறும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்தது. எப்போது ஏற்கனவே நான் ஏறி இருக்கேன்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அங்கே போய் உட்காந்தோன்னே ஒன்றுமே பேசல, யாருக்குமே பேசலைங்க. கண்ணை மூடிட்டு மெடிடேட் தான் பண்ணேன். என்ன அறியாமல் கண்ணீர் அப்படி வந்துச்சு. பட் இட் வாஸ் ஹாப்பி டியர்ஸ்.
நம்ம வந்து சோகமாயி ஏதோ பழைய பிரச்சனையெல்லாம் யோசிச்சு எனக்கு இப்படி ஏன் ஆச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நானா அழுகுறேன். அந்த முடிச்ச பிறகுதான் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை நம்ம அழுத்தம் தானே அப்போ அப்படின்னு இப்படி டச் பண்ணா கண்ணீர் இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, நாய் வந்து எப்படி வருதுன்னா, எனக்கு ஆக்சுவலி நாய்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி, எனக்கு கொஞ்சம் பயம். பட் இந்த டைம் எனக்கு அப்படிலாம் இல்லை. அவ்வளோ க்யூட்டா முன்னாடி போயிட்டு அப்படி டர்ன் பண்ணுவோம், வரியா சரி வா கம் அப்படின்ற மாதிரி வழி காட்டும். ஸோ இட் வாஸ் நைஸ், வெரி வெரி நைஸ். நீங்க போகும்போது கங்கை வழியா தான் போயிருப்பீங்க. ஸோ அந்த நதியெல்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? அதாவது ஆச்சரியமான விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அலக்கநந்தா பாகீரதி இந்த அதாவது ரிவர்ஸ் ஒன்று சேர்ந்து போகுதுன்னா அதுக்கு பேர் பிரயாக். ஸோ இது வந்து ருத்ர பிரயாக். அந்த அலக்கநந்தாவும் பாகீரதியும் ஒன்று சேர்ந்து கங்கையா வருது. ஓகே. அலக்கநந்தா தண்ணியை நீங்கள் தனியாக, அந்த பாகீரதி தண்ணியை தனியாக, இந்த 2 தண்ணியும் எடுத்து நீங்கள் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் அப்படி வைங்களேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கெட்ட வாசனைலாம் வந்துடும். ஒன்ஸ் 2ம் சேர்ந்த பிறகு இருக்குல்ல, 100 வருஷம் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்கும் கங்கையா ஆனதுக்கு அப்புறம். ஆனது பிறகு. ஸோ இது நான் என் பையன்கிட்ட சொன்னப்போ, there might be some chemical reaction, இதில் இருக்கிறதுலையும் அதில் இருக்கும், வாட் எவர் பி தட் இஸ் தேர் ரைட். ஓகே. நீங்கள் உங்கள் சயின்டிஃபிக் டேர்ம்ல நீங்கள் என்னவோ ஸ்டைலாக பேசிக்கோங்க, எக்ஸ்பிளனேஷன் ஏன் கொடுக்க முடியல? அதான் அங்க ஆக்சுவலி அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம நீங்க வந்து சொல்ல முடியல. அதான் நான் எப்படி சொல்றேன்னா, பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது, என்னென்ன எவல்யூஷன் இருக்கு, அதெல்லாம் உங்களால சொல்ல முடியுது. ஏன் பிறந்தோம், எதனால, அதுக்கு பின்னாடி இருக்கிறத ஏன் நம்ம யாராலையும் சொல்ல முடியல? ஸோ அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அது நாங்கள் ஃபர்ஸ்ட் இறங்கி அதில் சுவாமின்னு அந்த குரூப்ல எங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஹீ இஸ் லைக் ஒரு டார்லிங்னு வச்சுக்கோங்களேன். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுவாமி எதுங்க, சுவாமி கொஞ்சம் இங்கே வா, சுவாமிங்க கொஞ்சம் வாங்க. ஸோ ஒரு பிக்சர்ஸ் கியூ இடம் இருக்குது, நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நாங்களாம் கலாய்ச்சோம், சுவாமி அதெல்லாம் முடியாது அப்படின்னா. இறங்கின பிறகு தான் தென் ஹி எக்ஸ்பிளைன், நீங்கள் பாருங்கள் இது இப்படி வருது அது மாதிரிலாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் சேர்ந்து வி டுக் அ பிக். எவ்வளோ அட்மயர் பண்ணேன் தெரியுமா? அந்த இடம், அந்த இடத்துல நிற்கும் போது அதுவே வேற லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கும் நான் அடுத்து நான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு போகிறேன், நான் போகிறோம், வாங்க போகலாம். இந்த 9 நாள் பயணம், அந்த யாத்திரை வந்து உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்கோம்ல? இத்தனை வருஷமா நான் இங்கே இருக்கேன், எனக்கு இது கற்றுக் கொடுத்ததை விட அந்த 9 நாள் நான் இதை கற்றுக்கிட்டேன் என் லைஃப்பில் அப்படின்னா எது? சி அதில் எனக்கு கிடைச்ச நட்பு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. குருஜி, அப்புறம் பிரீத்தான ஒரு ஃப்ரெண்டு, சுவாமி, தீபா, அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நார்த் இந்தியன்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அது ஒரு பெரிய லிஸ்ட். ஐ காட் அ ஃபேமிலி, அது ஒன்று. எனக்கு வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவ், த வே யூ சி த வேர்ல்டு நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம்ல அந்த ஃபஸ்ட்டு டே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, வேறு வேறு ஷேப்பில். நானும் இங்கே கூட உட்காந்து பாரு அது எப்படி இருக்குல்ல, ஐயோ அப்படி இப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போகிறோம். ஸோ அப்போ அந்த ஃபீலே எங்களுக்கு வேறு, அப்படியே இப்படிலாம் கும்பிட்டுக்கிறோம் செம்மன்ட்டு. அடுத்து 9 நாள் முடிச்சு ரிட்டர்ன் வரோம்ல, அதே ரோடு நாங்கள் கிராஸ் பண்ணுறோம். அப்போ எங்கள் பார்வை மேலே இல்லை, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பைமேடுக்கு மேலே சும்மா பறவைங்க பறந்துட்டுருக்கு. தட் இஸ் லைஃப்னு எனக்கு தோணுச்சு. நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி, நம்ம பார்க்குற விதத்துல தான் அவ்வளோதான் லைஃப்னு. எனக்கு அது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், பட் தட் இஸ் லைஃப். ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க, நோ, இட் இஸ் ஹவ் யூ சி. ஓகே, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகிறது ஒரு பக்கம், ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஓகேப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அப்படிங்கிறது தான் லைஃப். எவ்ரிதிங் இஸ் வித்தின் யூ. கடவுள் உள்ள ஒன்றை உணர் அப்படின்னு புரிஞ்சுக்க. நம்ம உணர்வுகள் தான் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். எனக்கு நீங்க அடுத்து போகும்போது நம்ம ஒண்ணா போறோம். கண்டிப்பா ஹரணி. அடுத்து நம்ம வந்துட்டு இப்போ உங்க வீட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க, நீங்களே வந்துட்டு ஓனா வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கினீங்க, டிராயிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, சுத்தி இருக்கு, இதெல்லாம் நம்ம எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். கண்டிப்பாக மேம். இந்த டிராயிங்ல என்ன மேம் சொல்ல வரீங்க? எதுவுமே சொல்ல ஐயோ, எனக்கு வரைய தெரியும்னு சொல்லுவேன். ஓ, வரைய தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க எனக்கு வந்துட்டு வெறி ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து டிராயிங்ல அந்த வெறியெல்லாம் காட்டிடுவேன். அந்த வெறி தான் மேம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த புத்தா வரையும் போது நான் எவ்வளவு காண்டுல இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை வருஷம் மேம் ஆகுது இது வரைஞ்சு? ஒரு 2 வருஷம் இருக்கும். ஓகே. ஆனா வந்து அவரோட அந்த காம்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வரைஞ்சு எப்பவுமே நீங்க ஒரு பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா முடிக்கிறது தான் கண்ணா இருக்கும். ஸோ அந்த கண்ணு திறக்கிறதுன்னு இருக்கும்ல, அந்த டைம்ல வந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு புத்தாவை வச்சுட்டு நம்ம ஏன் இவ்வளோ காண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிக்கும் போது நான் கொஞ்சம் காம் ஆயிட்டேன். எவ்வளோ நேரமா எடுத்துக்கிட்டீங்க அந்த டிராயிங்? இது ஆயில் பெயிண்டிங் சார், அதனால ஒரே நாள்ல முடியாது, காயணும், திருப்பி பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 1 month பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருக்கு இல்லையா, ரெகுலரா பண்ண முடியல, டைம் கிடைக்கிறப்போ பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே. அடுத்து மேம், இது இவர் வந்து என்னோட ரீசெண்ட் மேக்கர். இதுல இருக்கிற மயில் நான் வரைஞ்சது. அதே மாதிரி அந்த மயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிரேயான்ஸ்
ஆயில் பெயிண்ட் கிடையாது. ஓகே நம்ம குழந்தைங்களோட கிரேயான்ஸ் இருக்கும்ல, ஓகே அந்த கிரேயான்ஸ் வச்சு மட்டுமே செஞ்சது. ஓகே சிவன் அண்ட் முருகன் வந்து ஆயில் பெயிண்டிங், ஓகே அதுக்கப்புறம் அந்த வேலு, அதுக்கப்புறம் இந்த ஓம் சிம்பிள், இந்த 4மே வந்து நான் பண்ணேன். ஓகே ஸோ எனக்கு அந்த சிவன் முருகன் வந்து என்ன கான்செப்ட்னா, என்னவோ தெரியல, எனக்கு சிவனோட எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் ஸோ மச். இஷ்ட தெய்வம்னு இருக்கும்ல, அது முருகர். அதனால எனக்கு ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ண தெரியல. அப்பா புள்ள தானே, அதுக்குள்ள நம்ம பெரிய கனெக்ஷன். அப்பா பையன் கனெக்ஷன் தேவையில்லையே. ஸோ அப்பா வந்து பிள்ளைய வச்சிருக்கிறதோட இருந்தா அந்த பிக்சர் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு. அதனால அதை வச்சேன். இந்த கொலாஜ் கான்செப்ட் வந்து நான் தான் பண்ணேன். ஏன்னா இந்த பிளவுஸ் பிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஆமா, அதை வச்சு நான் போயிட்டேன். அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்றவர்கிட்ட போய் உட்காந்துட்டேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க செய்யணும், வேற எதுவுமே நீங்க ட்ரை பண்ண. இந்த 4மே ஜிக்ஸாக்கா வைங்க, இந்த பிளவுஸ் பிட்ஸை இந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி, எல்லாமே ஆக்சுவலி பிளவுஸ் பிட்ஸ். ஓகே, அவன் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த பிளவுஸ் பிட்ஸை வச்சு ஒரு கொலாஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஓகே, பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் மேனேஜ் பண்றது உங்களுக்கு மூளையும் வேலை செய்யாது. இது வந்து நார்மல் பால் பென்ல ஒரே நாள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்துல வரைஞ்ச பிக்சர். 1/2 மணி நேரமா? ஆமா. ஒரு டிராயிங் மட்டும் பண்ணிட்டீங்களா 1/2 hourல? அதான் ஸ்டோன்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் என்ன ஒரு 1 hour ஒர்க் தானே, அன்னைக்கே முடிச்சிட்டேன். இது ஒரே நாள்ல முடிஞ்ச பிக்சர் தான் இது. ஆனா இந்த ஃபுல் இது இருக்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து வரையணும், அதுக்கு இப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நெட்ல எல்லாம் பார்த்தேன். ஏன் நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல பண்ணா என்ன ஆயிடும், ஏன்னா மருதாணி எல்லாம் வரைகிறோம் தானே, அதெல்லாம் ஃப்ரீ ஹேண்ட்ல ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு ரொம்ப பர்ஃபெக்டா வந்து பிக்சர். சூப்பரா இருக்கு மேம். எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாம சும்மா கையிலேயே நானே வரைஞ்சு பண்ண, ஆனா வந்துருச்சு. பயங்கரமா இருக்கு. இந்த கலர்ல எப்படி மேம் நீங்க மேட்ச் பண்றீங்க? ஏன்னா நம்மளுக்கு அந்த கலர் சென்ஸ் இருக்கணும் இல்லையா, இங்க இது வைக்கணும். நம்ம லேடிஸ்க்கு கலர் சென்ஸ் இருக்காது. இருக்கும் மேம், இருந்தாலும் எனக்கு இருக்கான்றது எனக்கு தெரியல. இருக்கு கண்டிப்பா இருக்கும். அது நம்மள அறியாமலே பச்சைனா அது பக்கத்துல அந்த ரெட் வச்சா கரெக்டா இருக்கும். இதுல இந்த அந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ்லாம் நான் வாங்கி வச்சிருவேன், எப்பவுமே என்கிட்ட இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை எடுத்துட்டு உட்காந்துட்டேன்னா அது பாட்டுக்கு போகும், விடிஞ்சாலும் தெரியாது, இருட்டுனாலும் தெரியாது, நான் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருப்பேன். தூக்கமும் வராது, பசிக்கவும் பசிக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். வயிறு ஃபுல்லா இருக்கு. இவங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம வயிறார சாப்பிட வச்சு வாங்கி கொடுத்து எல்லாம் திங்க வச்சு நம்மள அனுப்புவாங்க. நிறைய யார் யாரெல்லாம் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மேம் வீட்டுக்கு வந்துருங்க. நான் வந்து மேமே அட்ரஸ் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். நாங்க 2 பேருமே ஹிமாலயாஸ் போறோம். ஹிமாலயாஸ் போறோம். அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வந்துட்டு சீக்கிரமாவே ஷேர் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இவங்க வீட்டை பற்றி சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலாக இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேம் மாதிரி இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் எப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன், என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் நான் அதை பாசிட்டிவாக தான்ப்பா எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி மேம் மாதிரி இருக்கணும். மேம் வீடு மாதிரி இருக்கணும், க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். இப்போ உங்களுக்கு இங்கே வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? பாசிட்டிவாக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? என்னை விட்டிங்கன்னா நான் இங்கே இருந்துருவேன். ஸோ ஆல்வேஸ் பி விட்டிங்கன்னா இங்கே இருந்துருவேன். எல்லாம் இருக்கு இந்த வீட்டில், இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம எந்த விதத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் வந்துட்டு மேம் கிட்டேயும் சரி, இந்த வீட்லேயும் சரி. ஸோ வந்துட்டு நம்மளும் எல்லாருமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். ஒரு லைஃபு கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணுமே தவிர வந்துட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்ட்டு பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல வர விஷயம். ரொம்ப நன்றி. Thank you very much, Harini. Actually, we started positively. We are ending it positively. I'm very, 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 very happy. Thank you so much.